நான் ஆண்டவனா நினைக்கும் ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் உடன் இருக்கும் அத்தனை திரை சொந்தங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் நான். பொதுவா இந்த படத்துக்காக ஒரு 3 டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. யார் அந்த 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்னுடைய நண்பர்கள். இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பித்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும், என்னுடைய கிராமத்து மக்களுக்கும், இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும், நான் பிறந்தது ஆலடிப்பட்டியாக இருந்தாலும் விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னைய அவங்க வீட்டு பிள்ளையாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் அப்படின்னா அவருக்கு 1008 ஆர்டர் வரும். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு 1008 ஆர்டர் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பம்பரம் போல சுத்தி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு எண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்துலையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார். யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகநாத ரெட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர். அவரை வச்சுதான் இந்த படமே உருவாயிருக்கு. ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது, மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ. அவருடைய கதாபாத்திரத்துலதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு. ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். அப்ப மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது சைரன் கிடையாது. ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி, அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், அந்த ஊருக்கு என்ன செய்யலாம் சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனுஷன். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள், காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவரு. அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன், இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காரங்க அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாடி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது. நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல, அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது. நான் இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும். உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா, யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான். அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு. இதே பிரசாத் ஸ்டுடியோவில், இதே பிரசாத் லேப்ல 9 வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்ல பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தான் சமூக வலைதளம் ஆரம்பிச்சேன். நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேப்ல ஓரமா நின்று வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா இருக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு. நண்பர்கள்னா நான் நேரடியா பார்த்த நண்பர்கள் இல்ல, நான் பார்க்காத நண்பர்களும் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா உங்களை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் 1000 பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னல, சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு, பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க. உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம். உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு ரிவ்யூ போடுறோம், இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்றோம். இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன, சமூக வலைதளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன,
ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சக்தி.